அல்கோ மைண்டில் ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிடியில் இருக்குது. ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிடியில் வந்து இல்லாமலும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் வந்து சார் எனக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதை பற்றி ஒரு செப்பரேட்டாக வீடியோ கேட்டாங்க. அந்த மாதிரி கேட்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்காகவே இப்போ நம்ம அல்கோ மைண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி இன்டெப்த்தாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பிடின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணணுன்னா வேரியஸ் பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி கிடைக்குது. அந்த மாதிரி பேக் டெஸ்டிங் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாமே 1 minute டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் டேட்டா வந்து இருக்கும். அதாவது 1 minute டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் மட்டும்தான் கிடைக்கும். யாரும் டிக் பை டிக் கொடுக்கறது கிடையாது. அதனால் நம்ம அந்த மாதிரி பேக் டெஸ்டிங் எடுத்தால் கூட அதனுடைய க்ரெடிபிலிட்டி வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறது இல்லை. பேக் டெஸ்டிங்கில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டும், ஆக்சுவலாக வரும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு ரிலையபிலிட்டி இல்லாமல் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்காகவும் மற்றும் நம்ம அல்கோ மைண்ட்லேருந்து எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து நம்ம இருக்கிறத டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறதுனாலையும், ரெண்டாவது வந்து நான் யூசர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இருக்கவங்களும் வந்து ஜஸ்ட்டு அதை பற்றி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற செக் பண்ணுறதுக்காகவும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காகவும் தான் இந்த பிடியில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பிடிலேயே நம்ம ஓடும்போதே மார்க்கெட் ஓடும்போதே நம்ம களத்தில் நம்ம பார்த்துக்கலாம் எப்படி எடுக்குதுன்றத. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி இந்த பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு கேண்டில் ஆப்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி 7334793 ஏன் இதுலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இதனுடைய ஒரு முதலீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 50,000 தான் போதுமானது. இது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத அந்த கான்செப்டை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுக்கிறதுன்றதை சொல்லித்தரேன். அல்கோ மைண்டில் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பிடி இருக்கும். இந்த பிடியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ட்ராப் டவுன் பட்டனை ஆக்ஷன் போயிட்டு ஆக்ஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது கிளிக் பண்ணோம் அப்படின்னா தெளிவான ஒரு டேட்டா கிடைக்குது. இதுக்கு தேவையான முதலீடு பார்த்திங்கன்னா 50,000 இருந்தால் போதுமானது. கிட்டத்தட்ட மார்ச் மாதம்லேருந்து ஓடிட்டுருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு லாபம் தரக்கூடியதாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரெக்வைர்ட் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா. டோட்டலாக 105 நாட்களாக ஓடிட்டுருக்கு. 63 நாட்களாக வந்து வின் டேஸ் இருக்குது. லாஸ்ட் டேஸ் 40 நாள் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்ட்ரீக் பார்த்திங்கன்னா வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து 12 இருக்குது. லூசிங் ஸ்ட்ரீக் 5 இருக்குது. 60% வந்து வின்னிங் இருக்குது. இதுவரையும் பார்த்திங்கன்னா 63,357 ரூபா கிட்ட நமக்கு வந்து ஐஎன்ஆர் வந்து லாபமாக வந்திருக்கு. இதில் ஷார்ப் ரேஷியோ 2.81 இருக்குது. இது 2க்கு மேலே இருந்தாலே அது நல்ல ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. சாட்டினோ 4 இருக்குது, அதுவும் நல்ல ஸ்ட்ராட்டஜி. இதில் மேக்ஸிமம் லூசிங் ஸ்ட்ரீக் 5 நாள் தான் இருக்குது. மேக்ஸிமம் லாஸ் பார்த்திங்கன்னா 7,800 தான் இருக்குது. மேக்ஸிமம் கெயின் 8,500 இருக்குது. ஓவரால் ட்ராடவுன் பார்த்திங்கன்னா 18% மட்டும்தான். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இது ஆப்ஷன் பையிங்கில். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம பார்ப்போம். இதனுடைய ஸ்ட்ராட்டஜி பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே இது முதல் கேண்டலுடைய 5 நிமிஷத்தில் முதல் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கும். மார்க் பண்ணதுக்கப்புறம் ஹையை கட் பண்ணால் கால் பை, லோவை கட் பண்ணால் புட்டு பை ஆகும். டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஹையுக்கும் லோக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் 2x டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் இந்த ஹையுக்கும் லோக்கும் மிடில் லைன், அதாவது 1 மடங்கு ஸ்டாப் லாஸ், 2 மடங்கு டார்கெட். ஹையை கட் பண்ணால் கால் பை, லோவை கட் பண்ணால் புட்டு பை. ஸ்டாப் லாஸ் இந்த 2 ஹைக்கும் லோக்கும் மிட் லைன் தான் ஸ்டாப் லாஸ். 1:2 டார்கெட் ரேஷியோவில் வருது. அதனால தான் இது இப்போ வரையும் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதோடய கிராஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஃப்ளாட்டாக போயிட்டு திரும்ப மேலே போயிருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினாலே அப்படி தான் இருக்கும். பட் இது வந்து சாதாரணமாக பண்ணுறவங்களுக்கு உண்டான ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம அல்கோ மைண்டை பொறுத்தவரையும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுங்கள் இவ்வளோ லாபம் தரும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை
ப்ரோக்ராமிங் அண்ட் டெவலப்பிங் மட்டும்தான். அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸில் ஆகக்கூடிய காஸ்ட்டில் 50% நாங்கள் ஷேர் பண்ணுறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் வருது. தவிர நாங்கள் வந்து எதையும் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. நாளை வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வீடியோ